எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து டைட்டன் பண்ணப்பட்டிருக்கு இப்போது மண்டே, அதான் அக்ராஸ் இந்த காஷ்மீர் வேலியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா வந்து ப்ரொட்டஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கமேனி அப்படிங்கிறவர், அயத்தொல்லா கமேனி அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டது 2வது நாளாக அது நடந்துக்கிட்டு இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த ரீஜியனில். அதனால் வந்து கேண்டில் மார்ச்சும் வந்து நடத்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டில் அந்த ஏற்றி அந்த இதை வந்து மார்னிங்கும் பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கர் கேபிட்டல் ராய்ப்பூரில் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டியர் கேஸை வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த லத்தி சார்ஜும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ளாஷ் பாயிண்டில். ஏன்னா அத்தாரிட்டிஸ் வந்து இந்த மொபைல் ஃபோன் இன்டர்நெட் ஸ்பீடு அதையும் வந்து கம்மி பண்ணியிருக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீலும் பண்ணப்பட்டிருக்கு அந்த கீ சிட்டி சென்டர்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்கம் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய சில்ட்ரன் அப்புறம் விமன்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூற்றுக்கணக்கானவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த மார்ச்சில். என்னென்னா ஸ்லோகனை எழுப்பியிருக்காங்க அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் அப்புறம் யூஎஸ், இது ரெண்டுத்துக்கும் எதிராக வந்து அவங்க ஸ்லோகன்லாம் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. நடுவில் வந்து கிளாஷ் எழுப்பப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநகருக்கும் குல்மார்க் ரோடுக்கும் நடுவில் அந்த ஸ்ரீநகர் அந்த மோர்னர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷியா மோர்னர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ரீநகர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸு அப்புறம் பார்லிமெண்ட்ரி யூனிட்லாம் வந்து அந்த மேன் செக் பாயிண்ட்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஹால்ட் பண்ணப்பட்டு எல்லாம் வந்து பரிசோதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஷட்டர் போட்டு மூடி இருந்திருக்காங்க ஸ்ரீநகரில். நார்மலாகவே அங்கே வந்து அடிக்கடி வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கெல்லாம் நடக்கிறதுனால இந்த மாதிரி வந்து மூடுறது அப்படிங்கிறது சகஜமான விஷயம். இது வந்து இவர் இறந்ததுக்கு வந்து அந்த கேண்டில் மார்ச் அப்படின்னு பண்ணது இனியும் ஜாஸ்தியாகவே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸு இந்த ஹெவி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க டியூஸ்டே. அதாவது நேற்று 2 நாள் முன்னாடி வந்து நடந்ததை வந்து டியூஸ்டே அன்றைக்கி ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஷியா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரேயர் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த மெமோரியலாக வந்து அந்த செகண்ட் டே அந்த ஹானர் பண்ணுற மாதிரி கமேனி அவரை இனியும் அதர்ஸ் யாரெல்லாம் ஏர் ஸ்ட்ரைக்ஸில் இறந்தாங்களோ அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன ப்ரொட்டஸ்டெல்லாம் வந்து இந்த பூஞ்ச், ரஜௌரி அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஷியா கம்யூனிட்டி ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ப்ரேயர்ஸை அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் போஸ்டர்லாம் அவருடைய இதை வந்து கேரி பண்ணிவிட்டு ப்ரே பண்ணியிருக்காங்க கமேனியோடது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளக்கார்ட்ஸ் வந்து என்னென்னா டார்கெட் பண்ணியிருக்காங்க யூஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்பு, அப்புறம் இஸ்ரேல் பிஎம் பெஞ்சமின் நேதானியாஹூ அப்படிங்கிறவரை அப்படின்னு அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் அமைதி நிலைமைக்கு திரும்பி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸ் இது பிரசிடெண்ட்டையும் அந்த இஸ்ரேல் பிஎம்மையும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா ஈரானியன்ஸை தாக்குனதுனால இவங்க பதிலடி கொடுக்குற விதமாக அவங்க வந்து அதை வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டார்கெட் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு முடிவுக்கே வராது. எந்த ஒரு பேச்சு பிரச்சனைகள்னாலும் வந்து டைலாக் மூலியமாக டிப்ளமசி மூலியமாக தான் இதை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இறந்த அவருடைய ஆன்மா சாந்தின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.